லீகல் வாய்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் தொடர் நடவடிக்கைகளை அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 11/9/2025 செப்டம்பர் 11 தேதியில் அந்த வழக்கு விசாரணை நடைபெறும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடையில் அந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி விசாரணைக்கு வந்திருந்தது. இன்றைய விவாதத்திற்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சியூமர் கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது. அங்கே தீர்ப்பு வாங்கி வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு நிறைவேற்றுதல் மனு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் இபி போடுறாங்க. அதில் பணம் கட்டணும் அல்லது அந்த நிறுவனத்தை சேர்ந்த அங்கே மட்டும் உள்ள நிறுவனம், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த தேனி லட்சுமிவரத்துக்காரங்க, அவங்கள கைது செய்யணும், இல்லைன்னா அவங்க அந்த பணத்தை கட்டணும் அப்படின்ற ப்ரொசீஜருக்காக நிறைவேற்றுதல் மனு இபி எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போயிட்டுருக்குது. அப்போ இங்கே இந்த வழக்கில் செட்டில் ஆகும்போது அங்கே அந்த வழக்கில் உள்ள தொகையும் இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஏற்கனவே மனு போட்டிருந்தாங்க. அது பலமுறை தொடர்ந்து வந்தது. கடந்த 4-5 வயதால் அந்த விவாதமும் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அதற்காக மட்டும் இன்னைக்கு வாய்தா போடப்பட்டிருந்தது. அதனால் இன்னைக்கு அந்த வழக்கில் அங்கே கன்சியூமரில் நுகர்வோராக இருந்து மனு போட்ட தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, மொத்தம் 7 வழக்குகள், அது 1 கோடிக்கு மேல் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 7 வழக்குகளோட நம்பரும் ஒவ்வொரு வழக்குல எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத சொல்லுங்கள் நீதிபதி கேட்கும்போது அது கையில் இல்லை, நான் தாக்கல் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அதில் அந்த நிறுவன தரப்பின் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, 3 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் அந்த மாதிரி தான் இருக்குது, அது 50 லட்சத்துக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னென்னா, அது தனிப்பட்ட ஒரு விசாரணை அமைப்பு, அங்கே தனியாக அதுக்கு அதிகாரம் இருக்குது அந்த நீதிமன்றத்திற்கு. அந்த நீதிமன்றம் விசாரித்து ஒரு தீர்ப்பு பிறப்பிச்சிருக்குது. அந்த தீர்ப்புக்கு நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த நீதிமன்றம் எதையும் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு பேசும்போது நீதியரசர் என்ன சொன்னார்னா, ஒரு செட்டில்மெண்ட் ப்ராசஸாக தான் போயிட்டு இருக்குது இந்த வழக்கு. அதனால் அந்த செட்டில்மெண்ட்டையும் இதுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு பார்க்கும்போது அந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தீர்ப்பு எதையும் நிறுத்தி வைக்கலை அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்போ அந்த நிறுவன தரப்பு வழக்கறிஞர் என்ன கேட்டார்னா, நாங்கள் அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, அந்த உத்தரவு தப்பு, அது மாதிரி நாங்கள் எதுவும் பேசலை, எங்கள் கையில் பணம் இல்லை, எங்கள் பணத்தையும் எங்கள் சொத்துக்களையும் எங்கள் நிறுவனம் நியோமேக்ஸ் நிறுவனம் வேறு, அங்கே உள்ள ஒரு துணை நிறுவனம், அந்த நிறுவனமும் இருக்குது, ஆனால் அந்த நிறுவனத்தின் சொத்துக்களையும் ஜப்தி பண்ணிட்டாங்க, எங்களை கைது செஞ்சால் நாங்கள் ஜாமீன் எடுக்க கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஒன்று அந்த பணத்தை நாங்கள் கட்டணும், அதுக்கு எங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணியிருக்காங்க, எங்கள் சொத்துக்கள் எல்லாம் ஜப்தி பண்ணியிருக்காங்க, அந்த நிறுவனத்தின் சொத்துக்களையும் ஜப்தி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்று நாங்கள் உள்ளே தான் போக முடியும், நாங்கள் இப்போ ஜாமீன் எடுக்க கூட பணம் இல்லை, இதில் பணம் கட்டணும் அல்லது உள்ளே போகணும், அதான ப்ரொசீஜரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும், தீர்ப்பை ரத்து செய்யணும், அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படி நாங்கள் பேசலை. அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கால அவகாசம், இந்த வழக்கில் செட்டில்மெண்ட் ஆகுதுன்னா அது வரை கொஞ்சம் நேரம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்போ இதுக்குள்ளே அந்த அமௌண்ட் வருதா இல்லையான்னு பார்ப்போம், கொஞ்சம் நேர அவகாசம் மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம், மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் கேட்கலன்னு அந்த நிறுவன தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அப்போ அந்த நிறுவன தரப்பு வழக்கறிஞரை நீங்கள் இன்னைக்குள்ளே இந்த எத்தனை கேஸ் நம்பர், அதில் உள்ள ஒவ்வொரு இதுலேயும் உள்ள தொகை, அதாவது தீர்ப்பு கடனாளி ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் அவருக்கு எவ்வளோ கட்டணம்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டிருக்குது, அவார்டு உத்தரவு ஆணை நீதிமன்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் நீதிமன்றத்தில்னு டீட்டெயிலாக கொடுத்துருங்க, இதில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும்னு சொல்லிட்டாரு. அது டேட் என்னன்னா இதில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் பல்வேறு மாவட்டங்களில் அந்த சொத்துக்கள் வேல்யூஷன் செய்யும் பணி முழுமையாக முடிவடையலை அப்படின்னு சொல்லும்போது இன்றும் சில வேல்யூஷன் ரிப்போர்ட்டை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லுவோம். சில இடத்துல அந்த டெபாசிட்டர் சைடு ரெப்ரஸன்டேட்டிவ் முதலீட்டாளர்கள் தரப்பு பிரதிநிதிகளை வேல்யூ பண்ண போகும்போது கூட்டிகிட்டு போகிறதில்ல அப்படின்னு நீதியரசர் கவனத்துக்கு கொண்டு வரும்போது அதையும் இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகளை, இல்லை புதுசாக சில முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சிவகாசி, அருப்புக்கோட்டை, விருதுநகர், கோயில்பட்டி, சாத்தூர் இது மாதிரி நிறைய இடங்களில் இன்னும் சொத்து வேல்யூஷன் செய்யும் பணி முடியலை அப்படின்னு சொல்லும்போது அதை சீக்கிரம் முடித்து நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதியரசர் அவர் சொல்லியிருக்காரு. அந்த தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனத்தின் டைரக்டர்கள், இயக்குநர்கள், உரிமையாளர்கள் சொல்கிறது கணவன் மற்றும் மனைவி தான், அது ஒரு குடும்பம் தான், குடும்ப சொத்தாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விவாதங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ மேலும் இந்த சொத்துக்கள்லாம் சில இது வேல்யூ பண்ணலை, அது லெஃப்ட் அவுட் ஆகிருக்குது, விடுபட்டுருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் ஐஓ விசாரணை அதிகாரிகிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு அதை நீதிமன்றத்திற்கு அந்த லிஸ்ட்டை கொடுங்க, அது சம்மந்தமாக நான் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து இன்னைக்கு இந்த உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. இன்றைய விவாதம் இது மாதிரி போயிருக்குது. இதை தொடர்ந்து வழக்கானது
ஃபார் ஆர்டர்ஸ்னு போட்டிருக்காங்க, அது இடையில வந்தாலும் வரலாம், இல்லாட்டி அந்த 11ஆம் தேதி 11/9/2025 அன்று வரலாம். இதுதான் அதில் உள்ள ப்ரொசீஜரு. இது போன்று மேலும் நியோமேக்ஸ் சம்பந்தமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.